பேச போறதில்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு பழங்கால தமிழ் நூலை பத்தின ஆழ்ந்த அலசல் தான் இது. இது வெறும் கவிதை இல்ல, குவாண்டம் இயற்பியலும் மனித உடற்கூறியலும் ரொம்ப துல்லியமா வரையறுக்கப்பட்ட ஒரு அறிவியல் கையேடுனே சொல்லலாம். கண்டிப்பா. அன்பான நேயர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த அறிவியல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ தகவல் பெருக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்களை மிக சுருக்கமாவும் அறிவியல் பூர்வமாவும் தெரிஞ்சுக்க இந்த அலசல் ரொம்பவே உதவியா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நாம இந்த மாதிரி பழங்கால எழுத்துக்களை வெறும் தத்துவங்களாகவோ இல்ல சடங்குகளுக்கான ஆன்மீக குறிப்புகளாகவோ மட்டும்தான் கடந்து போயிடுறோம். ஆமா, அது ஒரு பெரிய தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா அண்டத்தோட மாபெரும் இயற்பியல் விதிகளுக்கும் நம்ம உடலுக்குள்ள நடக்கிற நுண்ணிய உயிரியல் மாற்றங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நேரடியான அழிவியல் தொடர்ச்சிய இந்த மூலக்கட்டுரை ரொம்ப ஆழமா பேசுது. அதாவது இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, தூய அறிவியல். ஆமா, அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் எப்படி சொல்றது, அதாவது பெருவழி கட்டமைப்புக்கும் மனித உடலோட உயிரியலுக்கும் உள்ள தொடர்பு அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட அடிப்படை. சரி, இதையே தான் நம்ம இன்னைக்கு தரவுகளோட உடைச்சு பார்க்க போறோம். இப்போ